ஐயா, செய்வன கோளாறு, கண் கண் திஷ்டி, ஓமல் பார்வை ரொம்ப இருக்குதுய்யா. எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் தங்க மாட்டேங்குதுய்யா. எவ்வளோ காசு சம்பாரிச்சாலும் எங்கே போகுதுன்னே தெரியல. என்னமோ எங்களுக்கு வந்து செய்வன செஞ்சு யாரோ செஞ்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து செய்வன செஞ்சனால எங்களுக்கு குடும்ப வளர்ச்சி இல்லை. குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம்யா. எங்களுக்கு வந்து செய்வன கோளாறு தாக்கம் அதிகமாக இருக்குது. நைட்டு படுத்தா நிம்மதியாக தூக்கம் இல்லை, ஒழட்டுது. நாங்களும் சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை கூட வேறு வீடு போய் பார்த்து போனோம்யா. அந்த செய்வன கோளாறு எங்களை விட்டு விலக மாட்டேங்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ செய்வன கோளாறு உங்கள்கிட்ட இருக்குது, செய்வன கோளாறுனால நாங்கள் அவதிப்படுறோங்க, அதனால் ரொம்ப பிரச்சனை பண்ணுறோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா, இது எப்படின்னா, இல்லை உங்களுக்கு வந்து ராகு திசை ஓடலாம், ராகு புத்தி ராகாந்திரம் ஓடலாம், உங்கள் பையனுக்கு வந்து ராகு பகவான் சொல்லக்கூடாது 8ஆம் இடத்துலேருந்து ராகு திசை ஓட்டலாம். இந்த மாதிரி ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து உங்கள் லக்கணத்துக்கு, உங்கள் பையனோட உங்கள் லக்கணத்துக்கு வைங்க, பெரியவங்க லக்கணத்துக்கு தானே அது தொந்தரவு. பெரிய லக்கணத்துக்கு வந்து 2ஆம் இடங்கிறது தனுசு லக்கணமாக வச்சாலும் 2ஆம் இடம் சனி 3 கூட சனியாக இருக்குது. அப்போ அந்த சனி திசை ராகு திசை ஓடும்போது அந்த மாதிரி வந்து செய்வன கோளாறு, கண் திஷ்டி, கோமல் பார்வை, அந்த மாதிரி ஒரு தொந்தரவு அவங்களுக்கு வந்து மனசளவில் ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் சாதகனுக்கு இப்போ தனுசு லக்கணமும் இங்கே தனுசு லக்கணத்துக்கு 2க்கும் 3 கூடையவன் சனி பகவான். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தெற்கு பார்த்த கற்பனை, தனுசு லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேற்கு பார்த்த கற்பனை, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரமாக வருது. அப்போ சனி பகவானாக வர்றாரு. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற பில்லி சூனியம் காற்று கருப்பு எதாக இருந்தாலும் விலகணும் அப்படின்னா என்னங்க, வியாழக்கிழமை சாயங்காலம் வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடுங்க. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வீடு கழுவக்கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு வீடு வாசல் சுத்தம் பண்ணி, அதாவது நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போடுங்க. நெய் தீபங்கிறது 2 தீபம் போடுங்க. எலுமிச்சம்பழம், அதாவது வந்து பக்கத்தில் வேல் வச்சுக்கோங்க, சின்ன வேலாக வந்து விலைக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதாவது சொல்கிறதுன்னா வேறு ஏதோ கூட வச்சு எலுமிச்சம்பழம் 2 குத்திக்கணும் வேலில், 2 நெய் விளக்கு போடுங்க. அதாவது வியாழக்கிழமை வீடு வாசல் சுத்தம் பண்ணிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் போடலாம், அப்படி போடலாம், சாயங்காலம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை மாதிரி வழிபட்டு வச்சுட்டு வாங்க. பில்லி சூனியம் ஏவல் எதாக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு கண்டிப்பாக விலகும். காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடாது மகரமாக வரும். தெற்கு பார்த்த கருப்புனா வழிபட வைக்கலாம். காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பனை. அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெங்கமேடு புளியாமர் ஸ்டாப்னு சொல்லி கேட்டு பஸ் ஏறி மினி ஆட்டோ, சேர் ஆட்டோ எல்லாமே இருக்குது. புளியாமர் ஸ்டாப்பில் இறங்கி எலுமிச்சம்பழம் 3 பழம், புள்ளி இல்லாத 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு 3 சூடை வாங்கிங்க. அந்த வெங்கமேடு புளியாமர் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் போங்க, எம்ஜிஆர் நகர். அங்கே வந்து 30 அடி உயரத்தில் மேற்கு பார்த்த கருப்பனை இருக்கார். அந்த கருப்பனை நீங்கள் வழிபட வச்சு பாருங்கள். கடமை பில்லி சூனிய ஏவல் எதாக இருந்தாலும் சரிங்க, பறந்து ஓடிடுங்க. உங்களுக்கு பில்லி சூனி இருக்கா, விலகி போயிடும். நீங்கள் வீட்டில் பயமாக இருக்கா, உங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறது பயமாக இருக்கா, நான் வாடகை விட்டு போயிட்டேங்க. இப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொந்த வீடு எனக்கு இருக்குங்க, வாடகை விட்டுட்டு நான் வாடகைக்கு இருக்கிறேங்க, ஏன்னா தூங்க முடியல, போட்டு அமுக்குது, பிரச்சனை சிக்கல் ஓடுது, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ உங்கள் சாதத்தில் சொன்ன மாதிரி ராகு திசை ராகு புத்தி ஓடுதோ, 3 பேர் 4 பேர் சாதத்தில் எப்படி போயிட்டுருக்குன்னு அதை நீங்கள் பாருங்கள். கருப்பண்ணை கும்பிடுங்க, மேற்கு பார்த்த கருப்பண்ணை கும்பிடுங்க. திருநள்ளாறு போங்க, சனீஸ்வர பகவான், அதை நலான் குளத்தில் வந்து நீங்கள் குளிங்க. நலான் குளத்தில் நீங்கள் குளிச்சுட்டு, அதாவது சனீஸ்வர பகவானுக்கு தீபம் போட்டு அந்த 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 தீவார்த்தனை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க செய்வன கோளாறு எதாக இருந்தாலும் விலகும். ஏதாவது ஏன் நான் விளக்கம் சொல்கிறேன்னா, எங்கிட்ட சாதகம் பார்க்க வரக்கூடிய அனைவரும் அதான் சொல்கிறாங்க. செய்வன கோளாறு, கண் திஷ்டி, ஓமல் பார்வை, நாங்கள் எப்படியே கஷ்டப்படுறோம், எல்லாம் செய்கிறோம், ஒன்றுமே புரோசனம் இல்லை சாமியை சொல்லும்போது, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மேற்கு பார்த்த கருப்பனை வழிபாடு வச்சுக்கோங்க. 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம், 3 எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்கள் வழிபாடு வச்சு, வெளியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் குறையெல்லாம் சொல்லிவிட்டு வெளில குத்திட்டு, உள்ள கருவறையில் 2 எலுமிச்சம்பழம் பூ கொடுத்து மடி ஏந்தி மடி பிச்சை வாங்கிங்க. 30 அடி உயரத்தில் கருப்பனை இருக்கார். அவருக்கு கால் பாதம் அவர் பணிஞ்சு அவர்கிட்ட நீங்கள் எல்லா குறைகளும் சொல்லிடுங்க. உங்களுக்கு செய்வன கோளாறு, கண் திஷ்டி எதாக இருந்தாலும் விலகும். அங்கே ஒரு சுருட்டு பற்ற வச்சுருங்க. திருநள்ளாறு போங்க, சனீஸ்வரனை வழிபடி வச்சுக்குவாங்க. அதாவது எப்படின்னா, மதுரை வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க, கள்ளழகர் 18 படி கருப்பை நீங்கள் வழிபட்டு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செய்வன கோளாறு எதாக இருந்தாலும் விலகும். இது நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்குறோம். கண்கூடாக 18 படி கருப்பு, அதாவது எப்படின்னா அந்த 18 படி கருப்புக்கு போய் வழிபாடு வச்சு நீங்கள் வேண்டுதலை வச்சுட்டு வாங்க. இந்த செய்வன கோளாறு, கண் திஷ்டி, ஓமல் பார்வை எதாக இருந்தாலும் விலகும். மேற்கு பார்த்த கருப்பனை, அதாவது சனீஸ்வர பகவான், அதே நேரத்துக்கு 18 படி கருப்பு, இந்த இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. இந்த பில்லி சூனிய ஏவல் எதாக இருந்தாலும் நீங்கள் விலகி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதை உங்கள் கண் கூட நீங்களே பார்க்கலாம். ஏன்னா
பில்லி சூனிக்கு மற்றதுக்கு வேறு மாதிரி பண்ணணும், அதை பண்ணி செய்யணும், இது பண்ணலாம் வேணவே வேண்டாம். தெய்வத்தை பிடிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்மளுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து எப்படின்னா, உங்களுக்கு சாதகம் பார்க்க விருப்பம் இருக்கா, இந்த மாதிரி செய்வன கோளாறு, தூங்க முடியல, பல பிரச்சனைகளாக ஓடுது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய சாதகம் அனுப்புங்க. உங்களுக்கு தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு 30 நாளை இதை அறிஞ்சு எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.